தானியங்கி கதவுகள் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பட்டன் எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், எவ்வளோ பெரிய கேட்டாக இருந்தாலும் அந்த மோட்டரோட உதவியின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டு வந்து திறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு உதவுற மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு பக்கத்துலேயே தான் க்ளோஸராக அமைத்திருப்போம். அதுவும் இல்லாமல் அந்த கேட்டு மூவ் ஆகிறதுக்கு ஒரு பெட்டும் நாங்கள் செஞ்சுருப்போம். ஸோ இது மூலிமா கேட்டு வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிட்டு கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மூடிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான விஷயங்கள் வந்து இந்த கேட்டோட வெயிட்டு, அந்த கேட்டோட மெஷர்மெண்ட்ஸு அவ்வளோதான் தேவை. அதுக்கேற்ற மாதிரி மோட்டரோட பராமீட்டர்ஸ் மட்டும் மாறும். ஆஸ் யூஷுவல் உங்களோட எலக்ட்ரிஷியன் அண்டு வெல்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கேட்டை செஞ்சுருப்பீங்க. ஏன்னா கேட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த ப்ராசஸ்க்காக நீங்கள் கேட்டை மாற்றன்றது தேவையில்ல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா செய்யும்போது இதையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆஸ் டைம் ரெடி பண்ணிக்கலாம். அல்லது அவங்க ரெடி பண்ணிவிட்டு போயிட்டாங்க, ஒரு பழைய கேட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆனால் கூட அப்பயுமே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்னா பெரிய கேட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும், தள்ள முடியாது. அந்த மாதிரி கேட்ஸையும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேலை. ஸோ இந்த மாதிரி எதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.